Hi everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் குரூப் 2 2A அண்ட் 4க்கான தமிழுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1060 பிறமொழி சொற்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரே வீடியோலே ஓகேங்களா. ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸோ இதில் ஸ்கூல் புக்ஸ் நியூ அண்ட் ஓல்டு புக்கு அவுட் சோர்சஸ் எக்ஸ்ட்ரா அவுட் சோர்சஸ்லேருந்து தான் உங்களுக்கு மேக்ஸிமம் இதில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே கவர் 1060னா பார்த்துக்கோங்களேன். ஸோ எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஈச் அண்ட் எவரி. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நோட் அண்ட் பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கனாலே இந்த ஒரு வீடியோவே போதும் உங்களுக்கு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லுக்கு ஓகேங்களா. ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஸோ ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃப்ரீ டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாத இருக்கீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான கோர்சஸ் அண்ட் டெஸ்டர்ஸ்ங்கிறது நம்ம ஆப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு இன்ஃபர்மேஷன், ஸோ குரூப் 2க்கு கற்றல் பேட்ச் அப்படிங்கிறத போட்டிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னுமே நிறைய பேர் வந்து குரூப் 2க்கு வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் குரூப் 2க்கு வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை நான் இங்கே சொல்லி டைம் ஓட்டலை ஓகேங்களா. ஜஸ்ட் அதை பற்றி மட்டும் சொல்லிடுறேன். ஸோ குரூப் 2க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவொளி அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். குரூப் 2 அறிவொளி பேட்ச். இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது குரூப் 2க்கான ஹோல் பேட்சாக இருக்கும். குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் ஹோல் பேட்ச் ஓகேங்களா. ஸோ இதில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளாஸஸ் லைவ் கிளாஸஸ் இருக்கும். சப்போஸ் என்னால் அந்த டைமுக்கு வந்து பார்க்க முடியாது உங்களுக்கு, ஏன்னா கிளாஸஸ் அப்படிங்கிறது நைட் 8 to 11 o'clock தான் போகும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கிளாஸஸும் வந்து கொடுப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சண்டேனா உங்களுக்கு ஃபுல் கிளாஸஸ் அப்படிங்கிறது போகும். சாட்டர்டே வந்து ஈவினிங்லேருந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கிளாஸஸ் அப்படிங்கிறது கொண்டு போகும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஜூம் ஆப்பில் வந்து போகும், ஜூம் மீட்டில். சப்போஸ் அதை மிஸ் பண்ணிட்டேன் என்னால் பார்க்க முடியாது அப்படின்லாம் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. நீங்கள் ஒர்க்கிங் பர்சன்ஸாக இருந்தாலும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் செஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு வந்து 39 டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு ஒவ்வொரு அழகுலையும் இருக்க ஒவ்வொரு தலைப்புக்கும் தனித்தனியாக டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு இந்த பேட்சில் ஜாயின் ஆகிறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 31 ஓகேங்களா. 31/7/2025 முடியுது. ஸோ இந்த பேட்ச்க்கான கிளாஸ் அப்படிங்கிறது கரெக்டாக ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்கான கம்ப்ளீட் ஸ்கெடியூல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பேட்சில் ஜாயின் ஆகணும் அப்படின்னா 8807081095 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 2 பேட்ச் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அதாவது ஐ வாண்ட் டு ஜாயின் அறிவொளி பேட்ச் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ ஃபர்தராக டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் இதே சேம் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் கேட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ரொம்பவே வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் உங்களுக்கு இந்த பேட்ச் அப்படிங்கிறது கம்ப்ளீட் கிளாஸஸ் லைவ் கிளாஸஸ் ப்ளஸ் ரெக்கார்டிங் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட்டுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் படிக்கிறது இருக்கும். அவுட் சோர்சஸ் ரிலேட்டடாக கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்கு இந்த பேட்சில் கவர் ஆகிரும். ஸோ ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க இந்த நம்பருக்கு ஃபாஸ்ட்டாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஜாயின் ஆகிக்கோங்க. ஒன்லி 50 சீட்ஸ் மட்டும்தான். ஏன்னா கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இந்த டேட்டுக்கு அப்புறம் யாரும் தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணாதீங்க ஓகேங்களா. ஓகே கவனிங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பிறமொழி சொல்லிற்கு இணையான தமிழ் சொல். நான் அப்படியே 2 டைம் வந்து வாசிக்கிறேன், நீங்கள் அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அபத்தம் அப்படின்னா பொய் தவறு, அபத்தம் பொய் தவறு. அபயம் அப்படின்னா அடைக்கலம், அபயம் அடைக்கலம். அபராதம் அப்படின்னா உறுப்பு கட்டணம் குற்றம் பிழை, அபராதம் உறுப்பு கட்டணம் குற்றம் பிழை. அபவிருத்தி குறைவு, அபவிருத்தினா குறைவு. அபாண்டம் பெரும் பொய், ஏண்டா இப்படி அபாண்டமாக பொய் சொல்கிறேன் உனக்கு அறுக்குமாடா அப்படின்னு சொல்லுவோம்ல. அபாண்டம்னா பெரும் பொய், பெரும் பழி இடுபலி. அபாண்டம் பெரும் பொய், பெரும் பழி இடுபலி. அபாயம் அபாயகரம் அப்படின்னா பேரிடர், அபாயம் இருக்குது அது பேரிடர்னு சொல்லுவோம். அடுத்து அழிவு கேடு துன்பம் இடிக்கண் அப்படிங்கிற பொருள்லாம் இருக்குது. அடுத்து அபிடேகம் அபிஷேகம், நல்லா கவனிங்க. அபிடேகம் அபிஷேகம்னா இந்த டேவுக்கு பதிலாக சே, இது ரெண்டுமே ஒன்று தான். இதுக்கான பொருள் திருமுழுக்கு புது புனல் ஆட்டு. அபிடேகம் அபிஷேகம் திருமுழுக்கு புது புனல் ஆட்டு. அபிநயம் அப்படின்னா உள்ள குறிக்காட்டல். அடுத்து
கை மெய் காட்டல் கூத்து. அபிநயம் உள்ள குறி காட்டல் கை மெய் காட்டல் கூத்து. அபிப்பிராயம், உன்னோட அபிப்பிராயம் என்ன, இந்த விஷயத்தில் உன்னோட அபிப்பிராயம் என்னப்பா சொல்லு அப்படின்னு கேட்குறோம்ல. அப்படின்னா உன்னோட எண்ணம் என்னவா இருக்குது, உன்னோட நோக்கம் என்ன, உன்னோட உட்கருத்து என்ன, உன்னோட உட்கோள்னாலும் குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்து உள்ள போக்கு கொள்கை. அபிப்பிராயம்னா நோக்கம், எண்ணம், உட்கருத்து, உட்கோள், உள்ளப்போக்கு, கொள்கை. அபிமானம் அப்படின்னா பற்று, நேயம், செருக்கு. அபிமானம்னா பற்று, நேயம், செருக்கு. அபிவிருத்தி அப்படின்னா விருத்தினாலே பெருக்கம்னு அர்த்தம். அப்போ அபிவிருத்தினா பெருக்கம், வளர்ச்சி, ஆக்கம். அபிவிருத்தி, பெருக்கம், வளர்ச்சி, ஆக்கம். அபூர்வம், அபூர்வம்னா அருமை, அரிய பொருள். அபூர்வம்னா அருமை, அரிய பொருள். அபேட்சைனா அவா, விருப்பம். அபேட்சைனா அவா, விருப்பம். அவானா விருப்பம் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு கவனிங்க. அப்பியாசம். அப்பியாசம் அப்படின்னா பழக்கம், பயிற்சி. அப்பியாசம் பழக்கம், பயிற்சி. அப்ராணி அப்படின்னா அப்ராணினா ஏழை, காவிலான், பேதை அப்படின்னு அர்த்தம். அப்ராணினா ஏழை, காவிலான், பேதை. அமரபசம் அப்படின்னா தேய்பிறை. அமரபசம் தேய்பிறை. அமாவாசைனா புதுப்பிறை, பிறையுவா. அமாவாசை, புதுப்பிறை, பிறையுவா. அமுது அப்படின்னா சோறு, அடிசில், இனிமை. அடிசில்னா சோறுங்கிற பொருள் இருக்குது. அப்போ அமுதுனா சோறு, அடிசில், இனிமை. அம்சம் அப்படின்னா வகை, அன்னப்புல், காலம், எண், பங்கு. அம்சம்னா வகை, அன்னப்புண், காலம், எண், பங்கு. அம்பாரம்னா குவியல். அம்பாரம், குவியல். அம்பிகைனா தாய், அம்மை. அம்பிகை, தாய், அம்மை. அயச்செந்தூரம்னா இரும்பு செந்தூள். அயச்செந்தூரம், இரும்பு செந்தூள். அடுத்து கவனிங்க. அபயஸ்பம் அப்படின்னா இரும்பு வெந்நீர். அயபஸ்பம் கவனிங்க. அயபஸ்பம்னா இரும்பு வெந்நீர். அயோக்கிதை. அயோக்கிதைனா தகுதியின்மை, தகாதது. அயோக்கிதை தகுதியின்மை, தகாதது. அரம்பை ரம்பைனா தெய்வப்பெண், அறிவை, வான்மகள். அரம்பை ரம்பை தெய்வப்பெண், அறிவை, வான்மகள். அரவம் அப்படின்னா பாம்பு ஒலி. அரவம் பாம்பு ஒலி. இந்த அரவம்னா பாம்புங்கிறத அடிக்கடி கேட்டிருக்காங்க. அர்ச்சனை, அருச்சனை. பூ வழிபாடு, மலர் தூ வழிபாடு. பூ வழிபாடு அர்ச்சனைனா, அருச்சனைனா மலர் தூ வழிபாடு. அருணோதயம் வைகரை, விடியல், கதிரோன் வருகை. அருணோதயம்னா வைகரை, விடியல், கதிரோன் வருகை. அர்த்தசாமம். அர்த்தசாமத்தில் யார் வந்து கதவு தட்டுறது அப்படின்னு இந்த படத்தெல்லாம் சொல்லி கேட்டிருக்கோம்ல. அப்படின்னா நள்ளிரவு, நல் யாமம். யாமம்னாலும் இரவு தான். அர்த்தசாமம்னா நள்ளிரவு, நல் யாமம். அருத்தம், அர்த்தம். அர்த்தம்னா என்ன பொருள், நீ பேசுறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அர்த்தம்னா பாதி. அருவம்னா உருவின்மை, அலையின்மை. அருவம் உருவின்மை, அலையின்மை. அர்ப்பணம் அப்படின்னா நீரோடு கொடுத்தல், உரிமைப்படுத்தல், ஒப்புவித்தல். அர்ப்பணம் நீரோடு கொடுத்தல், உரிமைப்படுத்தல், ஒப்புவித்தல். அலங்காரம் அழகு, ஒப்பனை, அணி, புனைவு. அணினா அழகுங்கிற பொருள். அப்போ அலங்காரம்னாலும் அழகு தான். ஓகே, அப்போ அலங்காரம் அழகு, ஒப்பனை, அணி, புனைவு. அலட்சியம் பொருட்படுத்தாமை, கருத்தின்மை. அலட்சியம் பொருட்படுத்தாமை, கருத்தின்மை. அலுவா அப்படின்னா கோதுமை தேம்பாங்கு. அலுவா கோதுமை தேம்பாகு. அவகாசம் ஒளிவு, ஓய்வு. அவகாசம் ஒளிவு, ஓய்வு. அவசரம் விரைவு, பரபரப்பு, சுருக்கு, பதைப்பு. என்ன அவசரம், என்ன படபடப்பில் ஓடுற அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் பரபரப்பு, பதைப்பு, விரைவு, சுருக்கு அப்படிங்கிறத மட்டும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க. அவசியம். அவசியம்னா முதன்மைன்னு அர்த்தம். அப்போ முக்கியமானது. முதன்மை, கட்டாயம், இன்றியமையாமை. இன்றியமையாண்மை அப்படின்னாலும் முக்கியமானவை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவசியம்னா முதன்மை, கட்டாயம், இன்றியமையாமை. அடுத்து பாருங்க, அவதாரம் அப்படின்னா பிறப்பு, இறங்குகை. அவதாரம் பிறப்பு, இறங்குகை. அவதினா துன்பம். ரொம்ப இந்த நோயால் அவதிப்படுறேன் அப்படின்னா துன்பம்.
அவத்தை அப்படின்னா இதுவும் துன்பம் தான். அடுத்து நிலை, நிலைமைங்கிற பொருளை குறிக்கும். அவத்தை, நிலை, துன்பம், நிலைமை. அவதூறு, அவதூறா பேசாத, பழிச்சொல். அவன் மேலே ஏன் அவதூறு சுமக்கிற, பழிச்சொல்னு அர்த்தம். அவதூறுனா பழிச்சொல். அவமானம்னா மானக்கேடு, புகழின்மை, இழிவு. அவமானம்னா மானக்கேடு, புகழின்மை, இழிவு. அவயம் அப்படின்னா உறுப்பு. அவயம்னா உறுப்பு. அற்பம் அப்படின்னா சிறுமை, அணு, புண்மை. அற்பம்னா சிறுமை, அணு, புண்மை. அற்புதம் அப்படின்னா விந்தை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் புதுமை. அடுத்து வியப்பு, என்ன ஆச்சரியமாக இருக்குது, அற்புதம், அற்புதம்னு சொல்லுவோம்ல அது. அப்புறம் ஒரு நல்ல நிகழ்ச்சி, அருள் நிகழ்ச்சி, அரிய செயல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அற்புதம்னா புதுமை, வியப்பு, அருள் நிகழ்ச்சி, அரிய செயல். ஆகாசம்னா வானம், அதான் விண்வெளி, வான், விசும்பு, வானம். ஆகாசம், விண்வெளி, வான், விசும்பு, வானம். ஆகாய விமானம்னா வான ஊர்த்தி. ஆகாயம்னா அதாவது வானமா, விமானம்னா ஊர்த்தியா, அப்போ ஆகாய விமானம்ங்கும்போது வான ஊர்த்தி. ஆகாரம், வயிற்றுக்கு ஏதாச்சும் ஆகாரம் போட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ ஆகாரம்னா உணவு. அடிசில்னா என்னது, சோறு. அப்போ ஆகாரம்னா உணவு, அடிசில்ங்கிற பொருள் இருக்குது. ஆகுலம்னா ஆரவாரம், வருத்தம். ஆகுலம், ஆரவாரம், வருத்தம். ஆசங்கை அப்படின்னா ஐயம். ஆசங்கை, ஐயம். ஆசமணம், குடித்தல். ஆசமணம், குடித்தல். ஆங்காரம்னா இருமாப்பு, செருக்கு, தருக்கு. ஆங்காரம், இருமாப்பு, செருக்கு, தருக்கு. ஆசர், ஆஜர். ஆஜர்னா உருதுல சொல்லுவாங்க, நேர் வருகை. ஆசர்னா நேர் வருகை. ஆசனம், இருக்கை, அணை. ஆசனம், அந்த காலத்துலாம் ஆசனத்தில் அமருன்னு சொல்லுவாங்க. இருக்கை, அணை அப்படிங்கிற பொருள். ஆசனவாய்னா மலவாய், எருவாய். ஆசனவாய், எருவாய், மலவாய். அடுத்து ஆசாபாசம். ஆசாபாசம், நான் ஏதாச்சும் ஒரு ஆசாபாசமாக பேசுகிற, பழைய பெரியோர்கள்லாம் பேசும்போது இப்படி பேசுவாங்க அப்படின்னா பாசத்தோடு பேசுகிறியான்னு அர்த்தம். அதான் அன்பு. அவாக்கட்டு, உலகப்பற்று. ஆசாபாசம்னா அவாக்கட்டு, அன்பு, உலகப்பற்று. ஆசாமினா இது உருது சொல். இதுக்கான தமிழ் சொல் என்னன்னா ஆள். ஆசாமி, ஆள். ஆசாரம்னா ஒழுக்கம். சாயிரெலாம் பார்த்து ஆச்சாரம், ஆசாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுக்கம், வழக்கம், நன்னடை, துப்புரவு. ஆசாரம், ஒழுக்கம், வழக்கம், நன்னடை, துப்புரவு. ஆசியம்னா எள்ளல், நகை, சிரிப்பு. ஆசியம்னா எள்ளல், நகை, சிரிப்பு. ஆசிரமம்னா பள்ளி, பாலி, முனிவரருயுள். ஆசிரமம்னா பள்ளி, பாலி, முனி, வருரையுள் அப்படின்னு வரும். ஆசீர்வாதம் அப்படின்னா வாழ்த்து. ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னா வாழ்த்துறை, நீடூழி வாழ்க அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அதுதான் வாழ்த்துறை. ஆசைனா விருப்பம். அவானாலும் அதுக்கு பொருள் விருப்பம்தான். பற்று, ஸோ விருப்பம், பற்றுனாலும் விருப்பம்தான் ஆசைன்னு குறிக்கும். அடுத்து வேட்கை. வேட்கைனா விருப்பம், விளைவு. ஸோ இந்த பொருள் எல்லாம் இருக்குது. ஆசைனா விருப்பம், அவா, பற்று, வேட்கை, விளைவு. ஆச்சரியம்னா புதுமை, வியப்பு, இரும்பூது. ஆச்சரியம், புதுமை, வியப்பு, இரும்பூது. அடுத்து கவனிங்க. ஆஸ்தி அப்படின்னா பொருள், செல்வம். ஆஸ்தி, பொருள், செல்வம். ஆஸ்திகன், கடவுட்கொள்கையன். ஆஸ்திகன், கடவுட்கொள்கையன். ஆஸ்பத்திரி, மருத்துவச்சாலை. ஆஸ்பத்திரினா மருத்துவச்சாலை. ஆக்னை அப்படின்னா ஆணை, கட்டளை. ஆக்னைனா ஆணை, கட்டளை. ஆடம்பரம், ஆரலாரம். ஆடம்பரம், ஆரலாரம். ஆட்சேபம், தடை, மறுப்பு, எதிர்மொழி. ஆட்சேபம், தடை, மறுப்பு, எதிர்மொழி. ஆதரவு, துணை, உதவி, சார்பு, பற்றுக்கோடு, நிலைக்கலன். ஆதரவு, துணை, உதவி, சார்பு, பற்றுக்கோடு, நிலைக்கலன். ஆதாரம்னா பற்றுக்கோடு, நிலைக்கலன், அதே தான் இங்கேயும் வரும். அடுத்து கலைக்கண், சான்று, அடிப்படை. ஆதாரம்னா பற்றுக்கோடு, நிலைக்கலன், கலைக்கண், சான்று, அடிப்படை. ஆதினா முதல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழமை, அடி, தொடக்கம், காரணம், எழுவாய், கடவுள் இதெல்லாம் குறிக்கும். ஆதினா முதல், பழமை, அடி, தொடக்கம், காரணம், எழுவாய், கடவுள்.
ஆதிக்கம்னா உரிமை, முதன்மை, மேன்மை, தலைமை, மேலீடு. என்ன ஆதிக்கம் செலுத்துகிற அப்படின்னா மேன்மை, அதிகாரத்தை செலுத்துகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஆதிக்கம்னா உரிமை, முதன்மை முக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறது, மேன்மை உயர்வாக இருக்கணும்னு நினைக்கிறது, தலைமை மேலீடு. அடுத்து ஆதியோடந்தமாய் ஒன்றும் விடாமல் முதலிலிருந்து கடைசி வரை. ஆதினா முதலா, அதான் ஆதியோடந்தமாய்னா ஒன்றும் விடாமல் முதலிலிருந்து கடைசி வரை. ஆத்திரம் அப்படின்னா விரைவு பரபரப்பு. ஆத்திரம் விரைவு பரபரப்பு. ஆத்துமா ஆன்மானா உயிரை குறிக்கும். ஆத்துமா ஆன்மா, ஆத்மா அப்போதான் சாந்தி அடைன்னு சொல்கிறாங்களே உயிர். அடுத்து கவனிங்க, ஆனந்தம். ஸோ நம்மளோட இதில் ஆனந்தம்னா இப்போது இந்த நான் போட்டு யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. அந்த எக்ஸ்ட்ரா சோர்ஸஸில் பழைய புக் அந்த 1950 எடிசன் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் இந்த நான் ஆனந்தம் அப்படின்னா இன்பம். ஆனந்த பரவசம்னா இன்பவயம். ஆனந்த பரவசம்னா இன்பவயம். ஆந்திர தேசம்னா தெலுங்கு நாடை குறிக்குது. ஆபத்துனா இடர், துன்பம், இக்கட்டு, ஊறு பாடு. ஆபத்துனா இடர், துன்பம், இக்கட்டு, ஊறுபாடு. ஆபாசம்னா அருவருப்பு, பொய், சிதைவு, அளவை, போலி. ஆபாசம், அருவருப்பு, பொய், சிதைவு, அளவை, போலி. அப்படியே வரிசையாக உங்களுக்கு வரும், ஓகேங்களா, ஆவரிசையிலிருந்து. அடுத்து ஆப்தம், அன்பு, நட்பு. ஆப்தம், அன்பு, நட்பு. ஆமோதித்தல், உடன்படல், வழிமொழிதல், மகிழ்தல். ஆமோதித்தல், உடன்படல், வழிமொழிதல், மகிழ்தல். ஆயத்தம், இது ஹிந்தி மொழிச்சொல். அப்படின்னா முயற்சி, முன்னேற்பாடு. ஸோ ஆயத்தமாக இருந்தால் ரெடி ஆயிருன்னு அர்த்தம். அதான் முயற்சி, முன்னேற்பாடு. ஆயாசம், களைப்பு, இளைப்பு, சோர்வு, அயர்வு, மயக்கம். ஆயாசம்னா களைப்பு, இளைப்பு, சோர்வு, அயர்வு, மயக்கம். ஆயுசு, ஆயுள் அப்படின்னா வாழ்நாள், ஆண்டு அப்படிங்கிறத குறிக்குது, ஓகேங்களா. ஆயுதம்னா கருவி, படைக்கலம், படை, வாள். ஆயுதம்னா கருவி, படைக்கலம், படை, வாள். அடுத்து வாள் அப்படிங்கிறத குறிக்கும், ரொம்ப முக்கியம். ஆரண்யம்னா காடு. ஆரண்யம் காடு. ஆரம்னா பூமாலை, தொடையல். ஆரம்னா பூமாலை, தொடையல். ஆரம்பம்னா துவக்கம், தொடக்கம். ஆராதனைனா வழிபாடு. ஆராதனைனா வழிபாடு. நெக்ஸ்ட் பாருங்க, ஆரியம். ஆரியம் அப்படின்னா வடமொழி. ஆரியம் வடமொழி. ஆருடம் முன்னறிதல். ஆருடம் முன்னறிதல். ஆரோக்கியம் நலம், நோயின்மை. ஆரோக்கியம் நலம், நோயின்மை. ஆலிங்கனம் தழுவல். ஆலிங்கனம் தழுவல். ஆலோசனை அப்படின்னா சூழ்ச்சி, சூழ்தல், ஓர்வு, எண்ணம், ஆராய்ச்சி. ஆலோசனை, சூழ்ச்சி, சூழ்தல், ஓர்வு, எண்ணம், ஆராய்ச்சி. அவசியம் அப்படின்னா முன்னாடியே பார்த்துருப்போம், கட்டாயம், முதன்மை, இன்றியமையாமை அப்படின்னு. ஆவலாதி, புறங்கூற்று, புறந்தூற்றல். ஆவலாதி. ஆவலாதினா புறங்கூற்று, புறந்தூற்றல். ஆவேசம், மருள், தெய்வமேறல், உட்புகழ், பேய். ஆவேசம், மருள், தெய்வமேறல், உட்புகழ், பேய். இகம், இவ்வுலகம், இவ்விடம், இப்பிறப்பு. இகம், இவ்வுலகம், இவ்விடம், இப்பிறப்பு. இக்கணம்னா, கணம் அப்படின்னா இந்த நேரம் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ இக்கணம்னா இப்போது. இக்கணம் இப்போது. இச்சை, விருப்பம், அவா, விளைவு, வேட்கை. இச்சை, விருப்பம், அவா, விளைவு, வேட்கை. இடபம், எருது, காலை, ஏறு. இடபம், எருது, காலை, ஏறு. இடம்பம், ஆரவாரம், வீண் பெருமை. இடம்பம், ஆரவாரம், வீண் பெருமை. இட்டம், இஷ்டம். இட்டம்னா அன்பு, இஷ்டம்னா விருப்பம். இட்டம் அன்பு, இஷ்டம் விருப்பம். இகம், ஹிதம் அப்படின்னா இனிமை, நன்மை, அன்பு, அறம். இகம், ஹிதம் இனிமை, நன்மை, அன்பு, அறம். இதாம் அப்படின்னா வேறு, அயல், அழிவு, பகைமை. இதாம் வேறு, அயல், அழிவு, பகைமை. இந்திரியங்கள், ஐம்பொறிகள். இந்திரியங்கள், ஐம்பொறிகள். இமிசை, கடுந்துன்பம், வருத்தம். இமிசை, கடுந்துன்பம், வருத்தம். இயந்திரம், பொறி, மறைமொழித்தகடு. இயந்திரம், பொறி, மறைமொழித்தகடு. இயமன், யமன். இயமன், யமன்னா கூற்றுவன்,
காலன் மரளி, எமன்னா காலன் கரெக்டாக சொன்னோம்னா மரளி இதெல்லாம் குறிக்கும். ரகசியம்னா மறைப்பொருள் மறை அற்றம். ரகசியம் மறைப்பொருள் மறை அற்றம். இரசர் அப்படின்னா சாறு மிளகு நீர். இரசர் சாறு மிளகு நீர். ரசவாதம் பொன்னாக்கல். ரசவாதம் பொன்னாக்கல். ராசாபாசம் அப்படின்னா ரசாபாசம் அப்படின்னா அருவருப்பு ஒழுங்கின்மை. ரசாபாசம் அருவருப்பு ஒழுங்கின்மை. ரட்சித்தல்னா காப்பாற்றல் புறத்தல் ஓம்புதல். ரட்சித்தல் காப்பாற்றல் புறத்தல் ஓம்புதல். ரணவைத்தியம்னா புன்மருத்துவம் அறுவை மருத்துவம். ரணவைத்தியம் புன்மருத்துவம் அறுவை மருத்துவம். ரதம்னா தேர். ரதம் தேர். ரத்தம் குருதி செந்நீர். ரத்தம்னா குருதி செந்நீர். இதுவே ரத்தினம் அப்படின்னா மாமணி செம்மணி. ரத்தினம் மாமணி செம்மணி. ரம்பம் ஈர்வாள். ரம்பம் ஈர்வாள். ராகம் இசை பண் அவா. ராகம் இசை பண் அவா. ராஜஸ்ரீ திரு. ராஜஸ்ரீனா திரு. ராஜா அப்படின்னா அரையன் மன்னன். ராஜா அரையன் மன்னன். ராசதானி அப்படின்னா அரசர் தலைநகர். ராசதானி அரசர் தலைநகர். ராஜ்யம்னா அரசியல்னு சொல்லலாம், நாடுன்னு சொல்லலாம். ராஜ்யம் அரசியல் நாடு. இராணுவம்னா போர்ப்படை. இராணுவம் போர்ப்படை. ராத்திரினா இரவு கங்குல். ராத்திரினா இரவு கங்குல். இருசால்னா இறைப்பணம் திரை. இருசால் இறைப்பணம் திரை. இருடி முனிவன் தவசி துறவி. இருடி முனிவன் தவசி துறவி. இருதயம் இதயம் அப்படின்னா நெஞ்சம் உள்ளம் அன்பு. இருதயம் இதயம்னா நெஞ்சம் உள்ளம் அன்பு. இருது ருது அப்படின்னா பருவம் மகளிர் முதற் பூப்பு. இருது அப்படின்னா பருவம், ருது மகளிர் முதற் பூப்பு. அடுத்து இருது மங்களஸ் நாணம். இருது மங்களஸ் நாணம் அப்படின்னா பூப்பு நன்னிராட்டு. பூப்பு நன்னிராட்டு. இருது சாந்தி பூப்பு கழிப்பு. இருது சாந்தி பூப்பு கழிப்பு. ரேகை அப்படின்னா வரி எழுத்து கையிறை நிறை தொடர். ரேகை வரி எழுத்து கையிறை நிறை தொடர். இலகான் அப்படிங்கிறது இந்துஸ்தான் மொழி. இது பொருள் கடிவாளம். கவனிங்க, இலகான் அப்படின்னா இது இந்துஸ் மொழி. இது பொருள் கடிவாளம். இலக்கம் லட்சம் அப்படின்னா எண் 100,000. லட்சம்ங்கிறது என்னது? 100,000 சேர்ந்ததான் லட்சம். இலக்கம்னா எண்ணு. லக்குமினா திருமால் அழகு செல்வம். லக்குமினா திருமால் அழகு செல்வம். லஞ்சம் கைக்கூலி கையுறை. இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. லஞ்சம் கைக்கூலி கையுறை. லட்சணம் அழகு பார்வை. முகம் நல்லா லட்சணமாக இருக்குன்னா அழகு பார்வை. லயம் லயம் அப்படின்னா இந்த ஈ வரும்போது ஒழுக்கம், இந்த லயம்னா அழிவுங்கிறத குறிக்கும். இலவசம்னா விலையின்மை. இலவசம் விலையின்மை. லவணம் அப்படின்னா உப்பு. லவணம் உப்பு. அடுத்து பாருங்க, லவிகம். லவிகம் அப்படின்னா உலகியல் உலகப்போக்கு. இலகா அப்படின்னா ஆட்சி எல்லை. இலகானா ஆட்சி எல்லை. இலாகிரி அப்படின்னா வெறி மயக்கம். இலாகிரி வெறி மயக்கம். லாடம்னா கற்பரலை. லாடம் கற்பரலை. லாபம் ஊதியம் மிச்சம் பேருன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கிடைக்கிற இதில் சேமிப்பு மிச்சத்தை தான் லாபம்னு சொல்லுவோம். அப்போ ஊதியம் மிச்சம் பேரு. லாப நஷ்டம்னா கூடுதல் குறைதல்னு சொல்லலாம். ஊதியமும் பொருட்கேடும் அப்படின்னு சொல்லலாம். லாவாதேவினா கொடுக்கல் வாங்கல் பண்டமாற்று. லாவாதேவி கொடுக்கல் வாங்கல் பண்டமாற்று. ஈசன்னா தலைவன் ஆள்வோன். ஈசன் தலைவன் ஆள்வோன். ஈனம் அப்படின்னா இழிவு குறைபாடு குறைவு. ஈனம் இழிவு குறைபாடு குறைவு. உக்கிரம்னா கொடுமை வெப்பம் சினம் ஊக்கம் மிகுதி. உக்கிரம்னா கொடுமை வெப்பம் சினம் ஊக்கம் மிகுதி. உக்கிரானம் அப்படின்னா களஞ்சியம் சாக்கரை. உக்கிரம்னா களஞ்சியம் சாக்கரை. உசிதம்னா உயர்வு சிறப்பு மேன்மை தகுதி ஒழுங்கு. ஸோ இந்த அன்னியின் படத்தில் பார்த்துருப்போல, உசிதம் அப்படின்னா உயர்வு சிறப்பு மேன்மை தகுதி ஒழுங்கு.
உச்சரிப்புனா எழுத்தோசை, உச்சரிப்பு எழுத்தோசை. உச்சினா மேடு முகடு, உச்சினா மேடு முகடு. உஷ்ணம்னா வெப்பம் சூடுங்கிறத குறிக்கும். உஷ்ணமாக இருக்குது, உடம்பு உஷ்ணமாக இருக்குன்னா வெப்பம் சூடு. உதயம்னா காலை விடியல். ஸோ சூரியன் வந்து உதயமாகிறது இப்போது காலையில், மாலையில் மறையும். அப்போ தான் சுதயம்னா விடியல், காலை நேரத்தில் தானே விடியுது, அப்போ காலை விடியல். பிறப்பு அப்போ தான் பிறக்க ஆரம்பிக்குது, வெளிப்பட ஆரம்பிக்கிறது சூரியன் அப்போ தான், தோற்றமும் அப்போ தான் தோன்றது. ஸோ அப்போ அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உதாம்னா வயிறு, உதாம் வயிறு. உதார குணம் அப்படின்னா வல்லன்மை, தன்னலி, ஈகை தன்மை. உதார குணம்னா வல்லன்மை, தன்னலி, ஈகை தன்மை. உதாரணம்னா கவனிங்க, இது உதாரம் பார்த்தோம், இப்போ பார்க்க போகிறது உதாரணம் அப்படின்னா எடுத்துக்காட்டு, சான்று, எக்ஸாம்பிள் சொல்லுவோம்ல அது. உதித்தல்னா பிறத்தல், தோன்று, உதித்தல்னா பிறத்தல், தோன்று. நெக்ஸ்ட்டு உதிரம் செந்நீர் குருதிதல், உதிரம் செந்நீர் குருதிதல் அல்லது குருதின்னு சொல்லலாம். உத்தமம்னா உண்மை மேன்மை, உத்தமம் உண்மை மேன்மை. உத்தமி கற்புடையவள், உத்தமி கற்புடையவள். உத்தாம் மறுமொழி, உத்தாம் மறுமொழி. உத்தரவுனா கட்டளை, உத்தரவு கட்டளை. உத்தியோகம்னா அலுவல் முயற்சி தொழில், உத்தியோகம் அலுவல் முயற்சி தொழில். உத்தேசம்னா கருத்து மதிப்பு ஏறக்குறைய, உத்தேசம் கருத்து மதிப்பு ஏறக்குறைய. உன்னதம்னா உயர்ச்சி மேன்மை, உன்னதம்னா உயர்ச்சி மேன்மை. உபகரணம்னா கொடுத்தல் உதவிப்பொருள் கருவிப்பொருள், உபகரணம் கொடுத்தல் உதவிப்பொருள் கருவிப்பொருள். உபகாரம்னா உதவி நன்றி, உபகாரம் உதவி நன்றி. உபசாரம் வரவேற்பு முகமன், உபசரிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல அதான் உபசாரம்னா வரவேற்பு முகமன். உபதேசம் அருண்மொழி அறிவுரை, உபதேசம் அருண்மொழி அறிவுரை. உபத்திரவம் இடர் இக்கட்டு துன்பம் வருத்தம் தடை. இதுவே உபநயம், உபநயம் அப்படின்னா பூணூர் சடங்கு வழி நடத்துதல் மூக்கு கண்ணாடி. உபநயனம் அப்படின்னா பூணூர் சடங்கு வழி நடத்துதல் மூக்கு கண்ணாடி. உபன்யாசம் அப்படின்னா சொற்பொழிவு, உபன்யாசம் சொற்பொழிவு. உபயோகம்னா பயன், ஏதாச்சும் உபயோகம் இருக்கானா பயன். உபாசனைனா வழிபாடு வணக்கம், உபாசனை வழிபாடு வணக்கம். உபாத்தியாயன் ஆசிரியன் கற்பிப்போன் கணக்காயன், உபாத்தியாயன்னா ஆசிரியன் கற்பிப்போன் கணக்காயன். உபாத்தியாயினிதி, உபாத்தியாயினி அப்படின்னா உபாத்தியாயன்னா ஆசிரியன், இதுவே உபாத்தியாயினி அப்படின்னு சொன்னால் ஆசிரியை கற்பிப்போல் அப்படின்னு வரணும் இன்னுக்கு பதிலாக. அதே மாதிரி உபாயம் அப்படின்னா சூழ்ச்சி நொய்மை எளிது சிறிது, உபாயம் சூழ்ச்சி நொய்மை எளிமை எளிது சிறிது. உபேட்சைனா அசட்டை விருப்பின்மை வெறுப்பு, உபேட்சை அசட்டை விருப்பின்மை வெறுப்பு. உயிர் பிராணினா உயிர் பொருள், உயிர் பிராணி உயிர் பொருள். உருக்குமணினா பொன்மணி, உருக்குமணி பொன்மணி. உருசி சுவை, உருசி சுவை. உருத்திராக்கம் சிவமணி அக்குமணி, உருத்திராக்கம் சிவமணி அக்குமணி. உருப்பித்தல்னா மெய்ப்பித்தல், உருப்பித்தல் மெய்ப்பித்தல். ரொக்கம் அப்படின்னா கைப்படம், ரொக்கம் சொல்கிற அதை கைப்படம். இருப்பு மொத்த இருப்பு, ரொக்கம் கைப்படம் இருப்பு மொத்த இருப்பு. உரோகம்னா நோய் ஒளியின்மை, உரோகம் நோய் ஒளியின்மை. ரோமம்னா மயிர் முடி குஞ்சி. உலக பிரசித்தி அப்படின்னா எங்கும் பரந்த புகழ், பிரசித்தினா புகழ்னு அர்த்தம். உலக பிரசித்தி அப்படின்னா எங்கும் பரந்த புகழ். உலோகம் அப்படின்னா உலகம் வெள்ளி பொன் செம்பு முதலியன, உலோகம்னா உலகம் வெள்ளி பொன் செம்பு முதலியன குறிக்கும். உலோபம்னா ஈயாமை இவரன்மை கடும் பற்றுள்ளம், உலோபம் ஈயாமை இவரன்மை கடும் பற்றுள்ளம். உல்லாசம்னா மகிழ்ச்சி விளையாட்டு உள்ள களிப்பு, உல்லாசம் மகிழ்ச்சி விளையாட்டு உள்ள களிப்பு. உற்சவம்னா திருவிழா திருநாள், உற்சவம் திருவிழா திருநாள். ஊகித்தல் நினைத்தல் ஓர்தல், ஊகித்தல் நினைத்தல் ஓர்தல். எக்கியம் வேள்வி, எக்கியம் வேள்வி. எசமானன்னா தலைவன் முதல்வன், எஜமான் சொல்கிறல, ஸோ இப்போ எசமானன்னா தலைவன் முதல்வன். யதார்த்தம்னா உறுதி உண்மை, யதார்த்தம் உறுதி உண்மை. எதேச்சை அப்படின்னா விருப்பப்படி எவ்வனம். அடுத்து கவனிங்க, எவ்வனம் அப்படின்னா அதுக்கான பொருள் இளமை அழகு. ஓகே, அடுத்து கவனிங்க. ஏகதேசம் ஒரு பால் ஒரு புடை சிறுபான்மை. ஏகம்னா ஒன்று தனிமை,
ஏகாங்கி தனியன் துறவி, ஏகாங்கினா தனியன் துறவி. ஏகாந்தம் தனிமை ஒரு முடிவு. ஏதம்னா குற்றம் துன்பம் தீங்கு, ஏதம் குற்றம் துன்பம் தீங்கு. ஏது காரணம், ஏனம்னா பன்றி, ஏனம் பன்றி. ஐக்கியம்னா ஒற்றுமை, ஐக்கியம் ஒற்றுமை. அடுத்து கவனிங்க, ஐஸ்வர்யம்னா ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா செல்வம். ஐஸ்வர்யம்னா செல்வம் திரு. ஓமம்னா வேள்வி, ஔடதம்னா மருந்து, இதெல்லாம் கேள்விப்பட்டது தான். அடுத்து கவனிங்க, ஔபாசனம்னா வேள்வி தீயோம் புகை, வேள்வி தீயோம் புகை. அடுத்து உணவொளி நோன்பு எரியோம்பல். ஸோ கவனிங்க, ஔபாசனம்னா வேள்வி தீயோம் புகை, உணவொளி நோன்பு எரியோம்பல். இப்போ இது வரைக்கும் உயிரெழுத்துக்கள் முடிஞ்சிருச்சு. அடுத்து உயிர்மை எழுத்துக்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கவனிங்க, அடுத்து உயிர்மை எழுத்துக்கள் வரிசையாக பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் பிறமொழி சொற்கள். கட்சி கக்சி அப்படின்னா பக்கம் சார்பு. கசாயம்னா மருந்து குடிநீர். கடினம்னா வன்மை கடுமை வருத்தம் கொடுமை. கடினம் வன்மை கடுமை வருத்தம் கொடுமை. கடூரம் கொடுமை, கடூரம் கொடுமை. கஷ்டம் துன்பம் வருத்தம், கஷ்டம்னா துன்பம் வருத்தம். கஷ்ட சாத்தியம் அரிதின் முடிவது, கஷ்ட சாத்தியம் அரிதின் முடிவது. கணபதி பிள்ளையார், கணபதினா பிள்ளையார். கணிதம் கணக்கு. கண்டம்னா நிலப்பிரிவு, பிரிவு, துண்டு, கட்டி, மிற்று, கழுத்து. கண்டம்னா நிலப்பிரிவு 1, அடுத்து பிரிவு, துண்டு, கட்டி, மிற்று, கழுத்து. கண்டனம்னா மறுப்பு, கண்டனம் தெரிவிக்கிறது, அப்போ மறுப்பு எதிர்ப்புன்னு அர்த்தம். கண் திருஷ்டினா கண்ணீர், இது அடிக்கடி கேட்டிருக்காங்க, ஸ்கூல் புக்கில் இருக்குது, மொழித்திறன் பயிற்சியில் ஓல்டு புக்கில் இருக்குது. கண் திருஷ்டினா கண்ணீர். கதம்பம்னா கூட்டம் மனப்பொருட்கூட்டு, கதம்பம்னா கூட்டம் மனப்பொருட்கூட்டு. கனகம் பொன், கனகம் பொன். கந்தம்னா மனம் நாற்றம், கந்தம் மனம் நாற்றம். அடுத்து கண்மசம் அப்படின்னா அழுக்கு தீவினை, கண்மசம்னா அழுக்கு தீவினை. கன்னிகைனா மனமாகாதவள் இளம்பெண், கன்னிகை மனமாகாதவள் இளம்பெண். கபம்னா கோலை, கபம் கோலை. கபோதினா குருடன். கம்பீரம் செருக்கு உயர் தோற்றம் பெருமை ஆழம், கம்பீரம்னா செருக்கு உயர் தோற்றம் பெருமை ஆழம். கயரோகம்னா எலும்புருக்கி நோய், கயரோகம் எலும்புருக்கி நோய். கைலாசம் கைலாயம்னா சிவப்பேறு நொடி தான்மிலை, கைலாசம் கைலாயம்னா சிவப்பேறு நொடி தான்மிலை. அடுத்து கரகோஷம்னா கை தட்டுதல், கரகோஷம் கை தட்டுதல். கரம்னாலே கைன்னு அர்த்தம், கோஷம்னா தட்டுதல். கருணைனா அருள் இரக்கம். கருத்தா கர்த்தா அப்படின்னா தலைவன் வினைமுதல் ஆக்கியோன் நூலாசிரியன். கருத்தா கர்த்தானா தலைவன் வினைமுதல் ஆக்கியோன் நூலாசிரியன். கருமம்னா வினை தொழில். கர்ச்சனைனா முழக்கம். கற்பவதினா சூழி, கற்பம் அப்படின்னா சூழ்னு அர்த்தம், ஓகேங்களா. கற்பம்னா சூளுங்கிறது படிச்சிருப்பீங்க. கற்பவதினா அப்போ சூழி. கர்வம் செருக்கு. கலசம் குடம். கலாசாலை கல்லூரி. கல்யாணம் அப்படின்னா மனம் மன்றல், கல்யாணம் மனம் மன்றல், அப்போலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. கவினா செய்யுள் புலவன் பாட்டு, கவினா செய்யுள் புலவன் பாட்டு, இது 3மே ரொம்ப முக்கியம். கவுளினா பள்ளி. காசம்னா ஈலை நோய் இருமல் நோய், காசம் ஈலை நோய் இருமல் நோய். காசாயம்னா காவி, காசாயம் காவி. காயம்னா உடல் யாக்கை வான். காரியதரசி அப்படின்னா அமைச்சன் செயலாளன், காரியதரசி அமைச்சன் செயலாளன். காரியஸ்தன்னா செயலாளன்டா, ஓகேங்களா. அடுத்து காலகிரமம் அப்படின்னா கால ஒழுங்கு, காலகிரமம் கால ஒழுங்கு. காலசேபம்னா வாழ்க்கை நாட்கழித்தல், காலசேபம் வாழ்க்கை நாட்கழித்தல். கிஸ்தி, இது இந்துஸ் மொழி பொருள் திரை, கிஸ்தினா திரை. கியாதினா புகழ் மேன்மை, கியாதி புகழ் மேன்மை. கிரகசாரம்னா கோல் நிலை, கிரகம்னா கோலா, அப்போ சாரம்னா நிலை. அடுத்து கோச்சாரம். கிரகணம்னா பற்றுதல் பிடித்தல், கிரகணம் பற்றுதல் பிடித்தல். இதுவே கிரகம்னா வீடு கோல் பற்றுதல் பிடிப்புங்கிறத குறிக்கும். கிரகம் வீடு கோல் பற்றுதல் பிடிப்பு. அடுத்து கவனிங்க, கிரகித்தல் அப்படின்னா பற்றுதல் இழுத்தல் கவர்தல் உணர்தல், கிரகித்தல் பற்றுதல் இழுத்தல் கவர்தல் உணர்தல். கிரமம் அப்படின்னா ஒழுங்கு முறைமை, கிரமம் ஒழுங்கு முறைமை. கிரயம் அப்படின்னா விலை, கிரயம் விலை. கிராமம் சிற்றூர்.
கிரியை அப்படின்னா தொழில் செயல் வினை சடங்கு. கிரியை அப்படின்னா தொழில் செயல் வினை சடங்கு. கிரீடம்னா முடி. கிரீடம்னா முடி. கிருஷினா பயிர் உழவு பயிர் செய்கை. கிருஷினா பயிர் உழவு பயிர் செய்கை. கிருஷ்ணபசம்னா தேய்பிறை. கிருஷ்ணபசம் தேய்பிறை. கிருபைனா அருள் இரக்கம். கிருபைனா அருள் இரக்கம். கிருமினா பூச்சி புழு. கிருமி பூச்சி புழு. கிளேசம்னா அச்சம் கவலை துன்பம். கிளேசம் அச்சம் கவலை துன்பம். கீனம் சகனம் அப்படின்னா கேடு சிதைவு. கீதம்னா இசை இசைப்பாட்டு. கீதம்னா இசை இசைப்பாட்டு. கீர்த்தினா புகழ் இசை. கீர்த்தினா புகழ் இசை. அடுத்து கவனிங்க. குஷ்டம் தொழுநோய் பெருநோய். குணம்னா இயல்பு. குணம் இயல்பு. கூதுகலம்னா பெருங்களிப்பு பெருமகிழ்ச்சி. குபேரன் பெருஞ்செல்வன் செல்வக்கடவுள். குபேரன்னா பெருஞ்செல்வன் செல்வக்கடவுள். குமரி குமாரி அப்படின்னா நங்கை மணமாகா பெண், அவங்கள தான் குமரின்னு சொல்லுவாங்க. புதல்வி மகள். குமரி குமாரினா நங்கை மணமாகாத கல்யாணமாகாத இருக்காங்கல்ல அவங்கள சொல்லக்கூடியது புதல்வி மகள். கும்பம்னா குடம். குருபக்தி ஆசானிடத்தன்பு குருவினிடத்தன்பு. குருபக்தினா ஆசான் கிட்ட காட்டுற அன்பையும் குருவு கிட்ட காட்டுற அன்பையும் குறிக்கும். இதுவே குருபினா உருவிலி அழகிலி. குருபி உருவிலி அழகிலி. குரூரம் அப்படின்னா கொடுமை அஞ்சாமை தருகன். இது கேட்டிருக்காங்க. குரூரம்னா கொடுமை அஞ்சாமை தருகன் 3 பொருள் இருக்கு. இந்த கொடுமைங்கிறத கேட்டிருக்காங்க. குரோதம்னா உட்பகை. குலஸ்திரீ குலமகள். குலஸ்திரீ குலமகள். குன்மம் சூளை வயிற்றுவலி. குன்மம் சூளை வயிற்றுவலி. கேலினா பகடி இகழ்ச்சி. கைங்கரியம்னா தொண்டு பணி. கோஷ்டம்னா கூட்டம் மணப்பொருள் பேரொளி. கோஷ்டம் கூட்டம் மணப்பொருள் பேரொளி. கோஷ்டினா கூட்டம். கோத்திரம்னா குலம் வகுப்பு மரபு. கோத்திரம்னா குலம் வகுப்பு மரபு. கோரம்னா கொடுமை அச்சம். சகசம் அப்படின்னா இயற்கை ஒற்றுமை. சகசம்னா இயற்கை ஒற்றுமை. சகடம் சகடுனா வண்டி. சகவாசம் அப்படின்னா கூட விருத்தல் உடனுறைதல் பழக்கம் சேர்க்கை நட்பு. சகவாசம்னா கூட விருத்தல் உடனுறைதல் பழக்கம் சேர்க்கை நட்பு. சகன் அப்படின்னா தோழன். சகமானவன் அப்படின்னா அந்த கூட இருக்கவங்கன்னு அர்த்தம். அதான் சகத் அப்படின்னா தோழன் கூட்டாளி. அடுத்து கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க. சகாயம் அப்படின்னா உதவி துணை. அடுத்து நயம் நன்மை மலிவு பயன். சகாயம்னா உதவி துணை. உனக்கு எதாவது சகாயம் நடந்துச்சா பயன் அப்படின்னு அர்த்தம். அதான் உதவி துணை நயம் நன்மை மலிவு பயன். சகித்தல்னா பொறுத்தல். சகுனம்னா குறி. அடுத்து சகோதரன் அப்படின்னா உடன் பிறந்தான் தமையன் தம்பி. சகோதரன்னா உடன் பிறந்தான் தமையன் தம்பி. சகோதரி அப்படின்னா உடன் பிறந்தால் தமக்கை தங்கை. சகோதரி உடன் பிறந்தால் தமக்கை தங்கை. சக்கரம்னா உருளை வட்டம். சக்கரம் அப்படின்னா சக்கரம்னா உருளை வட்டம். சக்கரவர்த்தி அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படின்னா தனியரசால் கோன் மன்னர் மன்னன் அரசர் காசன். அரசர் காசன் அரசர்க்கே ஆசன் அர்த்தம். தனியரசால் கோன் மன்னர் மன்னன் அரசர் காசன். சக்தினா ஆற்றல் வல்லமை வலி. சங்கடம்னா நெருக்கம் துன்பம் கேடு வருத்தம். சங்கமம்னா 6 கடலோடு கூடுமிடம் கூடுகை இயங்கு திணைப்பொருள் அசைவன. சங்கமம்னா 6 கடலோடு கூடுமிடம் கூடுகை இயங்கு திணைப்பொருள் அசைவன. சங்கராந்தி அப்படின்னா திங்கட்பிறப்பு ஒன்றினின்றும் பிரிதொன்றின் கட்செலல். சங்கராந்தி அப்படின்னா திங்கட்பிறப்பு ஒன்றினின்றும் பிரிதொன்றின் கட்செல்லல். சங்கீதம்னா இசை. சங்கைனா என் ஐயம் அச்சம். சங்கைனா என் ஐயம் அச்சம். சங்கோசம்னா கூச்சம் வெட்கம் உட்குதல். சங்கோசம்னா கூச்சம் வெட்கம் உட்குதல். சச்சிதானந்தம்னா உண்மையறிவின்பம். சச்சிதானந்தம் உண்மையறிவின்பம். சஞ்சலம் கலக்கம் கவலை துன்பம் அசைவு. சஞ்சலம்னா கலக்கம் கவலை துன்பம் அசைவு. சடுதினா இந்துஸ் மொழி. அப்போது சடுதினா விரைவு.
அடுத்து கவனிங்க, சஷ்டியப்த பூர்த்தி. சஷ்டியப்த பூர்த்தினா 60ஆம் ஆண்டு நிறைவு. சஷ்டியப்த பூர்த்தி அப்படின்னா 60ஆம் ஆண்டு நிறைவை சொல்லுவோம். ஓகேங்களா, இது ஒரு வித்தியாசமான கேள்வி, பார்த்துக்கோங்க. சஷ்டியப்த பூர்த்தி, ஓகேங்களா, 60 ஆண்டு முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். சண்டித்தனம் அப்படின்னா முரட்டுத்தன்மை. சண்டித்தனம்னா முரட்டுத்தன்மை. சதானா எப்பொழுதும். சதானந்தம்னா இடையராவின்பம். சதானந்தம் இடையராவின்பம். சதுரம்னா அறிவுடைமை, திறமை, நாற்பக்கம். ஸோ சதுரம்னா 4 பக்கமும் ஈக்குவலாக இருக்கிறது சதுரம். ஓகேங்களா, அதான் நாற்பக்கம். சத்தம்னா ஓசை, ஒலி, சொல் 7. சத்தியம்னா உண்மை, ஆணை, மெய். சத்தியம், உண்மை, ஆணை, மெய். சத்திரம்னா உணவுச்சாலை, ஊட்டுப்புறை, சாவடி, குடை. சத்ருனா பகைவன். அடுத்து சந்ததினா வழிவழி, பிள்ளை, எச்சம், கால்வழி. சந்ததினா வழிவழி, பிள்ளை, எச்சம், கால்வழி. சந்தர்ப்பம்னா சமயம், அற்றம், நேரம். சந்தர்ப்பம்னா சமயம், அற்றம், நேரம். சத்தியாவந்தனம்னா காலை மாலை வழிபாடு. சத்தியாவந்தனம் காலை மாலை வழிபாடு. சந்திரன்னா திங்கள், தன்கதிர், நிலவு, மதி, அம்புலி, பிறை. சந்துனா முடுக்கு, இயங்கும் உயிர், தூது, பிளப்பு, பொருத்து, இண்டு, மூட்டு. சந்துனா முடுக்கு, இயங்கும் உயிர், தூது, பிளப்பு, பொருத்து, இண்டு, மூட்டு. சந்துஷ்டினா மகிழ்ச்சி. சந்தோஷம்னா மகிழ்ச்சி, உவகை, களிப்பு. சந்நிதானம் அப்படின்னா திருமுன். சந்நியாசம்னா துறவு, துறவரம். சந்நியாசம்னா துறவு, துறவரம். சந்நியாசினா துறவி. சபம் ஜபம்னா உருவேற்றல். சபம் ஜபம்னா உருவேற்றல். சபா சபைனா அவை, மன்றம், கலகம், அரங்கம். சமத்தன் சமர்த்தன. சமத்தன் சமர்த்தன் இரு மட்டும் வரணும். அப்படி வந்தால் சமத்தன்னா வல்லவன், சமர்த்தன்னா திறமையாளன். சமத்துவம்னா ஒத்த உரிமை, ஒன்றுபடல். சமத்துவம், ஒத்த உரிமை, ஒன்றுபடல். சமயம்னா பொழுது, நேரம், காலம் அப்படிங்கிறத குறிக்கும். அடுத்து சமயோசிதம், கால பொருத்தம், தக்க நேரம். சமயோசிதம், கால பொருத்தம், தக்க நேரம். சமரசம்னா பொது வேறுபாடின்மை. சமாசம்னா கலகம், கூட்டம். சமாசாரம்னா செய்தி. ஏதாச்சும் சமாசாரமா, விஷயம் இருக்கா, செய்தின்னு அர்த்தம். ஓகே. சமாதானம் அப்படின்னா அமைதி, இணக்கம், தணிவு, உடன்பாடு, தக்க விடை. சமாதானம்னா அமைதியாக போயிடுறது. இணக்கம், தணிவு, உடன்பாடு, தக்க விடை. சண்டை வச்சுட்டு வீடியோட சமாதானம் பேசிடலாம், சமாதான உடன்படிக்கைன்னு சொல்கிறாங்களே அதுதான். சமாதி அப்படின்னா அமைதி, பிணக்குழி, பேசாதிருத்தல், இறப்பு. சமாதினா அமைதி, பிணக்குழி, பேசாதிருத்தல், இறப்பு. சமானம் அப்படின்னா உவமை, ஒப்பு, இணை. சமிக்ஞை குறிகாட்டல். சமிக்ஞைனா குறிகாட்டல். சமீபம்னா அருகு, அண்மை, மருங்கு. சமீபம்னா அருகு, அண்மை, மருங்கு. சமூகம்னா நேர், திருமுன். சமூகம்னா நேர், திருமுன். சமுச்சயம் சம்சயம். சமுச்சயம் சம்சயம்னா கூட்டம், ஐயம். சமுதாயம் சமூகம்னா கூட்டம். சமுதாயம் சமூகம், கூட்டம். சமுத்திரம்னா கடல். சமேதம்னா கூட இருத்தல். சம்சாரம் அப்படின்னா குடும்பம். சம்சாரம் குடும்பம். சமஸ்கிருதம்னா வடமொழி. சம்பத்து அப்படின்னா செல்வம். சம்பத்துனா செல்வம். சம்பந்தம் அப்படின்னா உறவு, பற்று, இயைபு, சார்பு, தொடர்பு, பொருத்தம். சம்பவம்னா நிகழ்ச்சி, செயல். சம்பாசனை அப்படின்னா உரையாடல். சம்பாதித்தல்னா ஈட்டல், தேடல், தொகுத்தல். சம்பாதித்தல்னா ஈட்டல், தேடல், தொகுத்தல். சம்பிரதாயம்னா தொன்று தொட்ட வழக்கு, முன்னோர் நடை, பண்டை முறை. தொன்று தொட்ட வழக்கு, முன்னோர் நடை, பண்டை முறை. சம்பூரணம்னா நிறைவு. சம்மதம்னா உடன்பாடு, ஒப்பு. அடுத்து பாருங்க, சம்ரக்ஷணை அப்படின்னா பாதுகாப்பு. சயனம் படுக்கை, உறக்கம். சயனம் படுக்கை, உறக்கம். சயம் ஜெயம்னா வெற்றி. சைலம்னா மலை. சரசம்னா இனிய பண்பு, இனிய விளையாட்டு. சரஸ்வதி கலைமகள் நாமகள், இது இம்பார்ட்டன்ட். சரஸ்வதி கலைமகள் நாமகள். சாணம்னா அடைக்கலம், வணக்கம், கால், திருவடி. சாணம்னா அடைக்கலம், வணக்கம், கால், திருவடி. சாணாகதி புகழடைதல், புகழ்டைதல், அடைக்கலம் புகுதல். புகழடைதல், அடைக்கலம் புகுதல். சரணாரவிந்தம். சரணாரவிந்தம்னா திருவடி தாமரை. சரம்னா மாலை, அம்பு. சரித்திரம்னா வரலாறு. சரீரம்னா உடல், யாக்கை, மெய். சரீரம், உடல், யாக்கை, மெய். சர்ப்பம் பாம்பு. சர்மம் தோல்.
சருவம் எல்லாம், சரோசம் தாமரை, சர்வ கலாசாலை பல்கலைக்கழகம், சர்வகலாசாலை பல்கலைக்கழகம். சர்வேஸ்வான்னா எப்பொருட்கும் இறைவன், சர்வேஸ்வான் எப்பொருட்கும் இறைவன். சலம் ஜலம் நீர், ஜலதோஷம்னா நீர்க்கோவை, சல்லாபம்னா உரையாடல், சவம்னா பிணம், சனம் ஜனம்னா மக்கள், சனனம் சன்மம்னா பிறப்பு, சன்மார்க்கம்னா நன்னெறி, சன்மானம் பரிசு, சாகரம்னா கடல், சாக்கிரதைனா விழிப்பு உன்னிப்பு எச்சரிக்கை, சாக்கிரதை விழிப்பு உன்னிப்பு எச்சரிக்கை, சாசனம் முறி, சாசுவதம் அழியாமை அசையாநிலை உறுதி வீடு பேறு, சாடினா தாலி, சாட்சினா சான்று கரி. அடுத்து சாஷ்டாங்கம் அப்படின்னா எட்டுறுப்பு, சாஷ்டாங்கம் எட்டுறுப்பு. ஜாதகம் பயிற்சி, பிறந்த நாட்குறிப்பு, உதவி, காரியம் கைகூடல் அப்படின்னு அர்த்தம். சாதம்னா சோறு, சாதனம் கருவி, இடம், பயிற்சி அடையாளம், உறுதிமுறி, முயற்சி கைகூடல். சாதாரணம்னா பொது, சாதாரண விஷயம்தான், பொதுவான விஷயம் அப்படின்னு அர்த்தம். சாதி இனம் குலம் வகுப்பு மரபு. சாதித்தல்னா நிலைநிறுத்துதல். சாதியாசரம், சாதியாசரம்னா குல ஒழுக்கம். சாதுரியம்னா திறமை வன்மை, சாத்திரம்னா கலை நூல். சாத்மிகம் சாத்விகம்னா அமைதித்தன்மை, சாந்தம்னா அமைதி பொறுமை. சாபம்னா தீமொழி வசவு வில், சாபம் தீமொழி வசவு வில். சாமர்த்தியம்னா வல்லமை திறமை கூறுபாடு, சாமர்த்தியம்னா வல்லமை திறமை கூறுபாடு. சாமான்னா பொருட்கள் தட்டு முட்டுக்கள். சாமி சுவாமினா கடவுள் தலைவன் அடிகள், சாமி சுவாமினா கடவுள் தலைவன் அடிகள். சாயை நிழல், சாராம்சம் சிறந்த பகுதி. சாரிரம்னா இனிய குரல் இன்னிசை உடற்தொடர்பு, சாரிரம்னா இனிய குரல் இன்னிசை உடற்தொடர்பு. ஓகேங்களா, உடற்தொடர்புன்னு சொல்லுவாங்க. சாவகாசம்னா ஒளிவு ஓய்வு வசதி விரைவின்மை. சாவதானம், சாவதானம் அப்படின்னா ஒளிவு ஓய்வு உன்னிப்பு, சாவதானம் ஒளிவு ஓய்வு உன்னிப்பு. சிகரம் தலை மலை உச்சி முகடு குவடு, சிகரம் தலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மலை உச்சி முகடு குவடு. சிகிச்சை சிகிச்சை, சிகிச்சைனா மருத்துவம், சிகிச்சை இத்து வந்துடுது அப்படின்னா அது பரிகாரம். சிங்கம் சிம்ஹம், சிங்கம்னா அரிமா, சிம்ஹம்னா ஏறு. சிங்காரம்னா அழகு. அடுத்து ஒப்பனை திருத்தம். சிசுனா குழந்தை மகவு. சிக்ஸை சிக்ஸை, அப்போ கவனிங்க, கற்பித்தல் கல்வி பயிற்றல் உறுத்தல். சிருட்டி சிருஷ்டி அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான், படைப்பு. சித்தம்னா உள்ளம் நினை கருத்து. சித்தினா பேரு ஆக்கம். சித்திரம்னா ஓவியம் படம், சித்திரம் ஓவியம் படம். சித்திரவதை வன்கொலை. ஸ்நேகம் ஸ்நேகிதம்னா நட்பு கேண்மை, ஸ்நேகம் ஸ்நேகிதம் நட்பு கேண்மை. சிரஞ்சீவினா நீடு வாழ்வோன், சிரஞ்சீவி பவன் இந்த ராமாயணத்தெல்லாம் கேட்டிருப்பீங்க, மகாபாரதத்தில் சொல்லுவாங்க சிரஞ்சீவி பவன் அப்படின்னு, நீடு வாழ்வோன் அப்படின்னு அர்த்தம். சிரத்தை அப்படின்னா அன்பு முதன்மை உளத்திற்பம் விருப்பு, சிரத்தைனா அன்பு முதன்மை உளத்திற்பம் விருப்பு. சிரம பரிகாரம்னா துன்ப நீக்கம். சிரமம்னா துன்பம் தொல்லை, சிரமம்னா துன்பம் தொல்லை. சிராத்தம்னா இறந்த நாட்கடன், சிராத்தம்னா இறந்த நாட்கடன். அடுத்து ஸ்திரீதனம்னா மகட்கொடை, ஸ்ரீதனம் மகட்கொடை. ஸ்ரீமத்னா திருவாளர், ஸ்ரீலஸ்ரீனா மறை திருவாளர். சிரேஷ்டம்னா சிறப்பு, சிரேஷ்டன் அப்படின்னா தலைவன் மூத்தோன். ஸ்லாகித்தல் அப்படின்னா புகழ்தல். ஸ்லாக்கியம் அப்படின்னா மேன்மை நன்மை. ஸ்லேட்டுமம் அப்படின்னா சளி கோலை, ஸ்லேட்டுமம் சளி கோலை. சிவிகைனா பல்லக்கு. சிற்பம்னா கற்றச்சு. சின்னம்னா அடையாளம். சின்ன பின்னம் அப்படின்னா உருக்குலைவு. சீக்கிரம் அப்படின்னா விரைவு ஒல்லை கடிது, சீக்கிரம் விரைவு ஒல்லை கடிது. சீடன்னா மாணாக்கன், சீடன் மாணாக்கன். சீனதசை அழிவு காலம் மழுக்கம், சீனதசை அழிவு காலம் மழுக்கம். சீதபேதி வயிற்றலைச்சல், சீதபேதினா வயிற்றலைச்சல். சீதம் சீதளம்னா குளிர்ச்சி. சீனோஷ்ணம் அப்படின்னா தட்பவெப்பம். சீமந்தம்னா சூழ் காப்பிடும் சடங்கு, சீமந்தம்னா கர்ப்பமாக இருக்கவங்களுக்கு செய்கிறது. சீமந்த புத்திரன்னா தலைமகன். சீமந்தினா பெண்மகள், அவங்களை சொல்லுவாங்க. சீரணம்னா செரித்தல் பழுது. சீர்ணோத்தாரணம்
அப்படின்னா பழுது பார்த்தல். சீலம்னா ஒழுக்கம், சீலம் ஒழுக்கம் இம்பார்ட்டன்ட். சீவசெந்து உயிர்பொருள், சீவசெந்து உயிர்பொருள். சீவகாருண்யம் உயிர்களிடத்தன்பு அருள் ஒழுக்கம். சீவனம்னா பிழைப்பு, சீவியம்னா வாழ்நாள் பிழைப்பு வாழ்க்கை. சுகம்னா நலம் இன்பம், சுகாதாரம் நல்வழி. சுக்கிரவாரம்னா வெள்ளிக்கிழமை, சுக்கில பக்ஷம் அப்படின்னா வளர்ப்பிறை. சுதந்திரம்னா உரிமை, சுதேசம்னா தாய்நாடு, சுத்தம்னா தூய்மை துப்புரவு, சுந்தரம்னா அழகு, சுபாவம்னா தன்மை இயற்கை இயல்பு. சுயபாக்சை அப்படின்னா தாய்மொழி. சுயம்வரம் தான் விரும்பும் மனம், சுயம்வரம்னா தான் விரும்பும் மனம். சுயார்ச்சிதம் அப்படின்னா தான் தேடிய பொருள். சுயேச்சைனா தன் விருப்பம். சரசம்னா முறித்தச்சாறு, சரசம் முறித்தச்சாறு. சுரம்னா நல்லா கவனிங்க, காய்ச்சல் வெப்புநோய். சுரசம்னா முறித்தச்சாறு, சுரம்னா காய்ச்சல் வெப்புநோய். சுலபம்னா எளிது. அடுத்து கவனிங்க, சுவதந்திரம்னா உரிமை. ஸ்வர்க்கம்னா துறக்கம் பேரின்பம். அடுத்து ஸ்வர்ணம்னா பொன். இந்த இடத்துல நல்லா கவனிங்க, சரக்ஷம்னா தான் முறித்தச்சாறு, சரசம் முறித்தச்சாறு. அடுத்து சுவாசகாசம்னா இலை பிரும்பல், சுவாசகாசம்னா இலை பிரும்பல்னு சொல்லுவோம். அடுத்து சுவாசம்னா மூச்சு உயிர்ப்பு. சூவிகாரம்னா தன தாக்குதல். சூக்குமம்னா நுண்மை அணு, சூக்குமம் நுண்மை அணு. சூதகம்னா தீட்டு, சூதகம்னா தீட்டு. சூரணம்னா தூள். சூரியன்னா ஞாயிறு, பகலவன், கதிரவன், பரிதி, என்றுள், கனலி, எல்லோன், வெயிலோன், வெய்யோன் அப்படிங்கிற பொருளாக இருக்குது. சூன்யம்னா பால் இன்மை இல் பொருள். சூன்யம்னா பால் இன்மை இல் பொருள். சேஷம்னா எச்சில் மிச்சம். சேஷ்டன்னா தமையன் மூத்தோன், சேஷ்டன் தமையன் மூத்தோன். இதுவே சேஷ்டை அப்படின்னா குறும்பு தமக்கை அக்கால், குறும்பு தமக்கை அக்கால். சேத்திரம்னா திருக்கோயில் திருப்பதி, சேத்திரம் திருக்கோயில் திருப்பதி. சேமம்னா நலம் காவல் புதையல். சேவகன்னா காவற்காரன் போர் மறவன், சேவகன்னா காவற்காரன் போர் மறவன். சேவித்தல்னா தொழுதல் வணங்கல், சேவித்தல் தொழுதல் வணங்கல். சேனாதிபதினா படைத்தலைவன் சேனத்தலைவன், சேனாதிபதினா படைத்தலைவன் சேனத்தலைவன். அடுத்து பாருங்க, சைத்யம் அப்படின்னா படை, சைத்தியம் அப்படின்னா படை. சுஸ்தம் நலம் குணம். சோதரன்னா உடன் பிறந்தான். சோதனைனா ஆராய்ச்சி ஆய்வு தேர்வு. அடுத்து கவனிங்க, சோதி ஜோதினா ஒளி விளக்கம். சோதிடர் ஜோசியர் அப்படின்னா கோல் நூலார் காலக்கணிதர் குறிப்பாளர். சோபித்தல்னா ஒளிர்தல் விலங்கல். சோமன்னா திங்கள் மதி. சோமவாரம்னா திங்கட்கிழமை. சோழி இது தெலுங்கு மொழியில் சொல்லுவாங்க வேலை தொழில். சௌகரியம்னா நலம் எளிது. சௌக்கியம்னா நலம் மகிழ்ச்சி. சௌந்தாம் அப்படின்னா அழகு, சௌந்தாம் அழகு. சௌபாக்கியவதினா செல்வி திருமகள், சௌபாக்கியவதி செல்வி திருமகள். நாதினா சுற்றம். நாணம்னா அறிவு கல்வி மெய்யுணர்வு அருளறிவு. ஞாபகம்னா நினைவு. தகனம்னா எரித்தல் சுடுதல், தகனம் எரித்தல் சுடுதல். தக்கணம்னா உடன் தெற்கு. அடுத்து தசாவதாரம்னா 10 பிறப்பு, தசாவதாரம் 10 பிறப்பு. தசை தசானா ஊன் புலால், தசை தசா ஊன் புலால். தசைனா ஊனு, தசானா புலால். தட்சிணாமூர்த்தம்னா குறுவடிவம் தென்முக கடவுள், தட்சிணாமூர்த்தம் குறுவடிவம் தென்முக கடவுள். தட்சிணை தக்கனைனா காணிக்கை. தண்டனைனா ஒறுப்பு ஆணை கட்டளை. ததியோதனம் அப்படின்னா தயிர்ச்சோறு, ததியோதனம் தயிர்ச்சோறு. தத்தம்னா கொடுத்தல் ஈகை. தத்துவம்னா உண்மை மெய் பொருளியல் உண்மை. தனம் தனம் அப்படின்னா செல்வம் பொருள் கொங்கை. ஓகே, இன்னும் இதோட கண்டினியூஷன் இருக்குது, நான் பாதி இருக்குது. ஸோ ஒரே கிளாஸில் போகும்போது லாங்காக போகுது. அதோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தமிழுக்கு நம்ம அடுத்தடுத்து செக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு போவோம். ஸோ குரூப் 2க்கான பேட்ச் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கிறனால கொண்டு போக முடியல யூடியூப்க்கு. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனாக. அதே போல் இந்த குரூப் 2க்கான அறிவொளி
வீடியோலி பேட்ச்சில் ஜாயின் ஆகணும், எனக்கு கம்ப்ளீட்டாக குரூப் 2க்கு நான் ஃபுல்லாக ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும், எனக்கு கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல வேணும்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல் அண்ட் ஒர்த்ஃபுல்லான பேட்சாக இருக்கும். ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க 8807081095 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 2 பேட்ச்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.